சென்னையில் மேலும் 3 கடற்கரைகள் நீலக்கொடி அந்தஸ்து பெறுவதற்காக மேம்படுத்தப்பட உள்ளன. மெரினாவை தொடர்ந்து திருவான்மியூர், பாலவாக்கம், உத்தண்டி கடற்கரைகளும் நீலக்கொடியை பெறவுள்ளன. கடலோர சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் நீலக்கொடி சான்றிதழ் பெறவும் இந்த 3 கடற்கரைகளிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளுக்காக 150 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. நீர் சுத்திகரிப்பு, கழிவறை, குப்பைகளை அகற்றும் மையங்கள், சூரிய மின்சக்தி விளக்குகள், பாதுகாப்பு கோபுரங்கள், முதலுதவி மையங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படும். சென்னை குரோம்பேட்டை அருகே உள்ள திருநீர்மலை ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் குத்தகைதாரர் ஒருவர் கட்டட கழிவுகளை கொட்டி சாலை அமைத்து வேலி அமைத்துள்ளதால் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது கோவில் நிலத்தை அபகரிக்க முயற்சி என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து திருநீர்மலை கோவில் அறநிலையத்துறை செயல் அலுவலரிடம் கேட்டபோது விவசாயத்திற்காக மட்டுமே நிலம் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் கழிவுகள் கொட்டப்படுவதற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.